தருகிறார். ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்வேன். எல்லாவில் ஒரு பாடேசு தருகிறார். எங்கள் நாவில் ஒரு பாட்டு என்றேசு தருகிறார். பாவலில் என்னை வந்து சொல்லுங்கள், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவலில் ஆனந்தம் கொள்ளுவே, அவரை நான் பாடுவேன் வெள்ள நாள் வரையில். அல்லேலூயா, கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிரில். இயேசு தருகிறார். எங்கள் நாவில் ஒரு பாட்டு இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்தபோது, வாதை நோய் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். வாதை காற்று நீக்கி வீட்டிட்டார். வாதை நோய் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். வாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி வீட்டிட்டார். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள வரையில். அல்லேலூயா, ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள வரையில். எங்கள் நாவில் சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தை கொண்டு மாற்றிட்டார். நாற்றுமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்வேன், அவரை பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயு நண்பன் யாவும் ஆயினார். என்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, உயிருள்ள நாள் வரையில். எங்கள் நாவில் ஒரு பாட்டு இயேசு தருகிறார். எங்கள் நாவில் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை, இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தீரோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எங்கள் நாவில் ஒரு பாட்டு இயேசு தருகிறார். நாம் ஒரு நிமிஷம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என்னோடு நீர் பேசும். என் உள்ளங்களில் இருக்கும் எல்லா இருளையும் வெளியேற்றி, என் சிந்தையில் இருக்கும் எல்லா பொல்லாத நினைவுகளையும் வெளியேற்றி, என் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு முன்பதாக வைக்கிறேன். என்னை முற்றிலும் பரிசுத்தமாகும்.
நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு தார். நீ விரும்பாத ஒன்றும் எனக்குள் பிரவேசிக்காதபடி பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை எனக்கு தாரும் என்று நாம் கருத்தாய் ஜெபம் செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதா இருந்தால் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று முத்திரை பெற்ற நாம் நிச்சயமாக அவருக்கேற்ற பரிசுத்தத்திலும் அவருக்கேற்ற நடக்கையிலும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கருத்தாய் நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி உங்களை ஒப்புக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீ என்னை வழி நடத்தும். என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் அல்ல, என்னை முற்றிலும் உமக்கு நேராய் நடத்தும் என்று பாதம் பணிந்து ஒருமித்து கெஞ்சுவோம். உம்முடைய அன்பின் திருவடிகளில் உம்முடைய பிள்ளைகள் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளில் இருந்து புறப்படும் ஆவியும் ஜீவனுமான கர்த்தர் தாமே அவர்களுக்குள் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து உமக்கேற்ற பரிசுத்தத்தினால் அவர்களை நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய வல்லடிகளை நான் கடிந்து சபிக்கிறேன். சகல அந்தகாரத்தின் சக்திகளையும் கடிந்து சபிச்சாப்பரப்படுத்து. வானமண்டல பொல்லாதாவைகளை கடிந்த சபிச்சாப்பரப்படுத்துகிறேன். எல்லா விதமான பலவான்களை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசு என்ற நாமத்தினால் எல்லா விதமான சக்திகளும் செயலிழந்து போவதாக தேவனுடைய கண்களில் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கிடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலையாகும். உம்முடைய மகிமை விளங்கும்படி செய்யும் அப்பா. இப்பொழுது எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சகரியா 4:6 நாம் வாசிக்க கேட்போம். சகரியா 4 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சீக்கிரமா. அப்பொழுது அவர் கர்த்தருடைய வார்த்தை என்னவெனில், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பலத்தை கொண்டு எதையும் இந்த உலகத்தில் சாதித்து விடுவோம் என்று கனவிலும் கூட நினைக்காது. எனக்கு நல்ல பராக்கிரம் இருக்கிறது, எனக்கு மனுஷனுடைய பராக்கிரமத்தினாலே நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று நினைக்காது. வேதம் என்ன சொல்லுகிறது பார்த்தீர்களா? என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகையினால என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று யார் சொல்கிறது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று மனிதன் போகிற போக்கை பார்த்தீங்கன்னா, தன் பலத்தை காண்பிக்கிறான், தன் பராக்கிரமத்தை காண்பிக்கிறான். என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் இதையும் செய்வேன், நான் அதையும் செய்வேன், ஆக்கின சோத்துக்கு பங்கும் இருப்பேன் என்பவன் தான் இன்றைக்கு அநேக விசுவாசிகளும் இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது பார்த்தீர்களா? உன் பலத்தினால் எதையும் இந்த உலகத்தில் நீ சாதித்து விட முடியாது. உன் பராக்கிரமத்தினால் எதையும் நீ மேற்கொள்ள முடியாது. என்னுடைய ஆவி உனக்குள் இருந்தால்தான், என்னுடைய ஆவியினாலேயே தான் நீ எல்லாவற்றையும் அடைய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை திட்டமும் தெளிவுமாய் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த தேவ ஆவியானவர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சகரியா 4:10-14 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தருடைய 7 கண்களும்
பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவி என்பதை இதுவரைக்கும் நீங்க கண்ட உண்மை வேறு, இன்று காண்ற உண்மை வேறு. இட் இஸ் எ கோல்டன் ஆயில். தேவன் சர்வ லோகத்துக்கும் தேவனாய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சிங்காசனத்தில் வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பேரு கோல்டன் ஆயில். நீ ஒருவேளை பித்தளையா வாழ்ந்திருக்கலாம், அல்ல செம்பா இருக்கலாம், அலுமினியமா இருக்கலாம். உன்னை பொன்னாய் விளங்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த கோல்டன் ஆயிலை நம்மேல் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை சாதாரணமாய் நினைக்காது. பரிசுத்த ஆவியான இயற்கைக்கு மேலான சக்தி வாய்ந்தவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். The Holy Spirit is not an ordinary person. He is a supernatural person. அவர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆதி முதற்கொண்டு தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாக 1:2 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார், பூமி ஒழுங்கின்மையாயும் வெறுமையமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். நல்ல புரிஞ்சு, தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாயிருக்கிறார். ஆதியிலே அவர் ஒழுங்கின்மையான இந்த பூமியை ஒழுங்கு செய்வதற்காகவே அசைவாடி கொண்டிருந்தார். வெறுமையான இந்த பூமியை நிரப்புவதற்காக. அப்படியே ஒவ்வொரு மனுஷனும் ஒழுங்கற்றவனாய் தேவனுக்கு விரோதமான பாவங்களையும் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிற அவன் ஒழுங்கற்ற வாழ்க்கையை அவன் மீது அசைவாடி அவனை ஒழுங்குள்ளவனாய், ஒழுக்கமுள்ளவனாய், பரிசுத்தமுள்ளவனாய் மாற்றுவதற்காக தான் இந்த தேவ ஆவியானவர் ஆதியில் அசைவாடினால் இன்றும் நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய வெறுமையான வாழ்க்கையை நிரப்புகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீ ஒன்றில்லாமல் தேவனிடத்தில் வருவாய், தேவன் சொல்வார், எல்லாம் உனக்கு கொடுப்பேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவர் எல்லாரையும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் என்று பெயர் பெற்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால் பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் ஒன்றை நினைத்துக் கொள், பரிசுத்த ஆவியானவர் சாதாரண ஒருவர் அல்ல. அவர் அந்த பரிசுத்த ஆவிக்கு பேர், இன்னொரு பேர் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறது? கோல்டன் ஆயில். உன்னை பொன்னாக விளங்கத்தான் அவர் இந்த கோல்டன் ஆயிலை நம்முடைய சிங்காசனத்திலிருந்து உனக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கை தரம் ஒன்றுமில்லாமல் இருக்கும். எவ்வளவோ மோசமான மனுஷர்களாய் இருப்போம். தேவனுடைய ஆவியான் நமக்குள்ள வரும் பொழுது விசித்திரமான மனுஷர்களாய் நம்மை மாற்றுகிறார். ஆழத்தில் பாருங்கள் இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அன்றைக்கும் அந்த பிசாசி தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவனை காலில் மிதித்தவராக தான் தோன்றுகிறார். ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதைதான் தாவீது சொல்லுகிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் வானத்தின் ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? பிரைஸ் தி லார்ட். நீ அந்தரங்கத்திலே அறையிலே செய்கிறதை பகிரங்கமாய் கொண்டுவது நிறுத்துவதுதான் பரிசுத்த ஆவியார். உன் அந்தரங்க பாவங்களை வெளிப்படுத்துவதுதான் பரிசுத்த ஆவியானவர். உன்னை சீரும் சிறப்புமாய் வாழ வைத்து பொன்னாய் விளங்கச் செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த கோல்டன் ஆயிலை பெற்ற பிறகு நாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பொன்னாய் அவருக்கு விளங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் பிச்சளையா தான் இருப்பானா, நீ பிச்சளையா தான் இருக்கணும். இன்னும் நான் அலுமினியமா தான் இருப்பானா, அலுமினியமா தான் இருக்கணும். நீ செம்பா தான் இருக்கணும்னு நினைச்சுன்னா அப்படிதான் இருக்கணும். இவைகளுக்கெல்லாம் விலை இல்லை. இது நன்றாய் அறிந்து, பொண்ணுக்கு விலை உண்டு. அதிலும் மேலான பொன்னிறமான எண்ணெய் நம்மேல் வரும் பொழுது நீ விலையேறப்பட்டவனாய் பிதாவுக்கு முன்பதாய் நிற்கத்தக்கதான திராணியை இயேசு சம்பாதித்து உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக உன் தரத்தை நீ குறைத்துக் கொள்ளாதே. தேவன் அருளும் இந்த பொன்னிறமான எண்ணெய் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, நீ பொன்னாய் விளங்குவதற்காக, இந்த பூமியிலே நீ வாழ்ந்து விலையேறப்பட்டவனாய் வாழ்ந்து பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பதாய் நீ விலையேறப்பட்டவனாய் நிற்கத்தக்கதாக திராணி உள்ளவனாய் உன்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 20:27 வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். ஆமென், ஆமென். அது உள்ளத்தை உள்ளபடி ஆராய்ந்து அறிகிற திறன் வாய்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட்,
ஹalleluya. ஆகையினால் எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்களுக்குள் வைக்கப்பட்ட அந்த தீபம் அணையாதபடி நீங்கள் அனுதினமும் தேவனோடு உறவாடி ஆவியிலே நிறைந்து வாழும் பாக்கியத்துக்கு தான் உங்களை இப்படியாய் அவருடைய சபையிலே கொண்டு வந்து உங்களை மகளை செய்கிறார். ஹalleluya. ஜனங்கள் எதனையோ எண்ணெயை ஊற்றி தீபத்தை உண்டாக்கி அது தெய்வமாக வணங்குகிறார். ஆனால் உனக்கும் எனக்கும் தேவன் எங்க வச்சிருக்கார்? தீபத்தை உன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஹalleluya. உன் உள்ளத்தில் இருக்கும் தீபத்தை அணைத்து போட்டால் நமக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை வேதம் அப்படியாய் வர்ணித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. நீ சண்டை போடும் பொழுது உன்னுடைய ஆவி அணைஞ்சு போடும். நீ மற்றவர்களை இளக்காரமா பேசும்போது உன்னுடைய ஆவி அணைஞ்சு போடும். நீ பாவம் செய்யும்போது உன்னுடைய ஆவி அணைஞ்சு போடும். நீ தேவனுக்கு விரோதமான அக்கிரமங்களுக்கு உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது உன்னுடைய ஆவி அணைஞ்சு போடும். இவையெல்லாம் அணையாதபடி நீ காத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னை பொன்னாய் விளங்க செய்வார். ஹalleluya. ரோமர் 12:11 வாசித்து பாருங்க. அங்கே பக்தனாகிய பவுல் தன் சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆவியிலே எப்படி இருங்க? ஆவியிலே நீங்க அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். எப்பொழுதும் அந்த தீபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கத்தக்கதாக உங்களுக்கு அருளப்பட்ட பாஷையிலே, தேவனுடைய பாஷையிலே அவரோடு பேசி சம்பாஷித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹalleluya. praise the Lord. 1:5-19 வாசிப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆவியை அணைத்து போடாதீர்கள். ஆவி எப்போ அணைந்து போகுது சொல்லுங்க? நீங்க தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது, அசுத்தமான காரியங்களை தொடும் பொழுது, அசுத்தமானதை சாப்பிடும் பொழுது, நீங்கள் உலகத்தோடு ஒத்துட்டு உங்களையும் அந்த உலகத்தோடு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் ஆவி அணைந்து போகிறது. இன்றைக்கு டிவி பார்க்கிறவங்க நிறைய, டிவி பார்க்கிறவங்க நிறைய, புரோகிராம் வருது சரி பார்க்கிறாங்க. அடுத்தது என்ன பார்ப்பாங்க? அடுத்தது சினிமா தான் பார்ப்பாங்க. இதான் விசுவாசி செய்யணும். அதனால்தான் மேய்ப்பர்கள், பிரதான ஊழியர்கள் சொல்லுகிற காரியம், டிவி பார்க்காத. டிவி இருந்தா உங்க வீட்டில் என்ன இருக்கு? பிசாசு இருக்கு. ஆண்டவரையும் பார்த்துக்கிறாங்க, கூட பிசாசையும் பார்த்துக்கிறாங்க. ஆண்டவரையும் உள்ள வச்சுக்கிறாங்க. ஆண்டவர் கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டு பிசாசையும் உள்ள விட்டுக்கிறாங்க. இதனால என்ன நடக்கிறது? சீர்குலைந்து போகிறார். தங்கள் வாழ்க்கையை அழித்து போடுகிறார், ஆவியை அணைத்து போடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. 2 தீமோத்தேயு 3:17 வாசிப்பீர்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ஆவியினாலே அருளப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் இருதயத்தில் வாங்கி வைக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்கே கலாத்தியர் 5:16-17 வாசிப்பீர்கள். ஆனால் அங்க தேவன் திட்டவட்டமாய் பேசுகிறார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வீர்களானால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாதபடிக்கு அது ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னைக்கு பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வர்றது எதுக்கு தெரியுமா? என்னத்தினால வருது சொல்லுங்க? அவளுக்கு பிடிக்காத புருஷன் செய்யறான், புருஷனுக்கு பிடிக்காத அவ செய்யறான். இதுல என்ன ஆகுது? நடுவில் இருக்கிறவங்க கூத்தாடிங்க பார்த்து உங்களை சிரிப்பாங்க. கூத்தாடுறவனுக்கு கொண்டாட்டம். 2 பேர் ஒருமனமாக இருக்கிறத புருஷன் பண்ணி அதை பிரிச்சுட்டு அதை பார்த்து ரசிக்கிறது கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். நீ உண்மையான பரிசுத்தாவை பெற்றிருப்பாயானால் நீ பரிசுத்தாவி நிறைந்திருக்கிற மக்களோடு நீ இணைந்து செயல்படுவாய். ஹalleluya. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணனா இருந்தாலும், என் தம்பியா, என் அம்மாவா இருந்தாலும், எங்க அப்பனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு
தூரமாய் இருக்கிறார், அவர்கள் எனக்கும் தூரமானவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறபடினால் தான் இன்றைக்கு நம்மை பார்க்கிற பிசாசு பயப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் நம்மை கண்டு பயப்படும். காரணம், உலக தோற்றம் முதல் தேவ ஆவியான தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற பயம் அவைகளுக்கு உண்டாகும்படியாக உன்னில் இருக்கும் வெளிச்சம் அதன் மேல் உதிக்கும் பொழுது அந்த இருள் நடுங்கி பயப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடும். இந்த யுத்தத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு மத்தியஸ்தராய் இருந்து அந்த மாமிச இச்சைகளை நீ வெறுத்து அவைகளை ஒதுக்கும்படியாக உன்னோடு கூட இருந்து அவர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் வரும்பொழுது அவர் எப்படி இருப்பார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் சோப்படிக்கிறவர் அல்ல, அன்பு நிறைந்தவர், உருக்கமுள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர், உன்னை பார்த்து பரிதபிக்கிறவர். உண்மைத்தான். ஆனால் நீ அவருக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, அவரை வெளியே நிறுத்திவிட்டு நீ இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நீ அழும் பொழுது, நீ அறிக்கை செய்யும் பொழுது அவர் வருவார். இது இடைவிடப்பட்ட பரிசுத்த ஆவியார். நிரந்தரமாய் பரிசுத்த ஆவியை நாம் கொண்டிருப்போமானால், பரிசுத்த ஜீவியம் நாம் செய்வோமானால், நிச்சயமாகவே உன்னை பொன்னாய் விளங்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவாதி தேவனை தேவ சேனையை, தேவாதி தேவனை தேவ சேனையை ஓயாது சோற்றரிக்கும் ஒப்பு நிகரத்தவர், ஓயாது சோற்றரிக்கும் ஒப்பு நிகரத்தவர். கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை என்று நான் கண்டேன் என் கண் கோளிர. மன்னாதிகள் போக்கும் மாமாடியை, மன்னாதிகள் போக்கும் மாமாடியை, விண்ணோரும் வேண்டி நிற்கும் வெண்மணியை கண்மணி, விண்ணோரும் வேண்டி நிற்கும் வெண்மணியை கண்மணி. கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை என்று நான் கண்டேன் என் கண் கோளிர. அண்டினோ கண்புருவ ஆராணனை, அண்டினோ அன்புருவ ஆராணனை, கண்டோர்கள் கணிக்கும் காரணனை பூரண, கண்டோர்கள் கணிக்கும் காரணனை பூரண. கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை இன்று நான் கண்டேன் என் கண் கோளிர. எனக்கு அன்பார்ந்தவர்களே, பரிசுத்தாவின் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் இல்லையா? இத்தனை நாட்களும் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு பேசியது. The Holy Spirit is a golden oil. Always remember that. உன்னை பொன்னாய் விளங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கோல்டன் ஆயில் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து சர்வலோகத்தின் தேவனாய் கர்த்தரிடத்தில் புறப்பட்டு வருகிறது. உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, உன்னை மேன்மையாக வைப்பதற்காக, மாம்சத்தின் கிரிகளை அழிப்பதற்காக, உன்னை அவர் எல்லா விதத்திலும் தன்னை போல பிரதிபலிப்பதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை குறித்து மிகுந்த பயபக்தியோடு அவரை அடைந்திருக்கிற நாம் இன்னும் அவரில் வளர நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கோபம் வரும், எரிச்சல் வரும், கோபப்பட்டாலும்
பாவம் செய்யாது என்ற வேதம். காரணம், சில வேளை கொலையை கூட செய்து விடுகிறான் மனுஷன். அதனால் அவன் சிறை தண்டனை அனுபவிக்கிறான். பரிசுத்த ஆவியானவரை கட்டுப்பாட்டோடு நாம் வாழத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். ஹல்லேலூயா. இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 வாசிங்கள், கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 எனக்கு தெரியும், ஆனால் நீங்க அறியணுன்றதுக்காக அதை படிக்க வைக்கணும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல, நீ அனலும் அல்ல. நீ குளிராய் இருந்தாலும் குளிராய் அனலாகவும் இருந்தால் நலமாயிருக்கும். நீ குளிரும் என்று அனலும் என்று இருப்பாயானால் உன்னை வாந்தி எடுத்து போடுவேன். ஆமென். அவர் வாந்தி எடுத்து போட்டா எந்த சாக்கடையில் போவே? நீ எந்த நரகத்தில் போய் விடுவ? சற்று சிந்தித்து பாரு. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் பார்ப்பதற்கு, அவர் பார்வைக்கு நீ பரிசுத்தனாய் இல்லை என்றால் நீ பரிந்து வைக்கப்படுவாய். உலகத்தின் இச்சை உன்னை கடைசியிலே நரக ஆக்கினைக்கு கொண்டு போய் நிறுத்திவிடும் என்பதை மறந்து போகாதீர்கள். இவைகளை நாம் ஜெயிப்பதற்காக தான் இந்த கோல்டன் ஆயிலை நமக்குள்ளே ஊற்றி வைச்சிருக்கிறேன். அது இருந்தாதான் நம்ம வண்டி ஓடும். எப்படி பெட்ரோல் ஊற்றின வண்டி ஓடுதோ அதே போல சாராயம் குடிக்கிறவனுக்கு சாராயம் ஊத்தினாதான் அவன் வண்டி ஓடும். டெய்லி நான் விஸ்கி குடிக்கிறேன். ஆமென். That is Holy Spirit. Amen. பரலோகத்தில் இறங்கி வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர், நான் அதை அருந்துகிறேன், அதில் நான் நிரப்பப்படுகிறேன், அவராலே நான் நடத்தப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். ஆமென். பரிசுத்தன் என்று சொல்வதை விட நம்முடைய நடக்கையிலும் செய்கைகளும் மற்றவர்கள் கண்டு நம்முடைய பரிசுத்தத்தை, தேவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது இல்லாமல் போனால், நான் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதில் ஒன்றும் பலன் இல்லை. இன்றைக்கு பரிசுத்தாவின் துக்கப்படுத்துவர்கள் அநேகராக இருக்கிறோம். நீதிமொழி 25-28 வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணத்தை போல இருக்கிறான். ஒரு முறை நாங்கள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு சுவிசேஷ பிரசங்கிப்பதற்காக ஒரு குரூப் ஆகி போனோம். அங்கே ஒரு ஆங்கிலோ இந்தியன் இருந்தான். அவன் எங்களை பார்த்தது அழ ஆரம்பிச்சான். ஐயா, என்னுடைய சிறை இருப்பு எப்பொழுது நீங்கும்? என் மனைவி பிள்ளைகளோடு நான் எப்பொழுது போய் வாழுவேன்? எனக்காக ஜெபிங்கள் என்று சொன்னான். அவன் பேர் என்னன்னு கேட்டோம். அவன் சொன்னான், மை நேம் இஸ் ஸ்பிரிட். என்னுடைய பேரு ஒரு ஆவி அவனுக்குள் வாசம் செய்தபடினால் தண்ணி பிடிக்கிற இடத்தில் தன் மனைவி, அழகான மனைவியை அனுப்பினான். அங்க ஒரு கலாட் ஆயிடுச்சு. உடனே அவன் கட்சி எடுத்தான், போய் அவனை கொலை பண்ணான். அவன் ஸ்பீட் பார்த்தீங்களா, கொலைக்கார ஸ்பீட்டா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஜெயில வந்துட்டான். எனக்காக ஜெபம் பண்ணு, என்னை விடுதலையாக்கும்படி ஆண்டவரிடத்தை ஜெபம் பண்ணு, கண்ணீரோடு சொன்னான். அதை பார்ப்பதற்கு மிகுந்த துக்கமாயிரும். இந்த வசனம் எத்தனை உண்மையான வசனம் பார்த்தீர்களா? தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணத்தை போல இருக்கிறான். அவன் ஒன்றுக்கு உதகாத குப்பையாய் தூக்கி வீசப்படுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவியை அடக்க பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழ வேண்டும். அவரால் நிறைந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே நீ ஒரு நாளும் கொலைக்காரனாய் மாற மாட்டாய், குடிகாரனாய் மாற மாட்டாய், ஒரு நாளும் விபச்சாரக்காரியாய். நீ நல்லதை விதைத்தால் நல்லதை அறுப்பாய், நீ தீமையானதை விதைத்தால் தீமையானதை அறுப்பாய். கலாத்தியர் 6:8 வாசித்து பாருங்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அரிப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பிரைஸ் தி லார்ட். நீங்க எந்த பக்கத்தில் இருக்கிறீங்க சற்று சிந்தித்து பாருங்க. நான் ஆவிக்குரிய சபைக்கு தான் வருது, நான் ஆவியில் தான் நிறைந்து வாழ்கிறேன். உன் ஆவியை நிறுத்து பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
உன் இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியான், ஆதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு கலாத்தியர் 5:25 நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்படுகிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், ஆவியினாலே நாம் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? வசனங்களை நல்லா கூர்ந்து கவனிங்க. உங்கள் இருதய பலகைகள் அவைகளை எழுதுங்கள். அதை உங்கள் இருதயத்தில் சேமித்து வையுங்கள். அதை உங்கள் போக்கிலும் வரத்திலும், நீங்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுது, நீங்கள் தூங்கும் பொழுதும், நீ எந்த காரியத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு உதவியாய் நிற்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆவியும் ஜீவனமானது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே ரோமர் 8:1 வாசிப்பீர்களால் அங்கே பக்தனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவளாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. மாம்சத்தின்படி நடக்கிற ஆக்கினை தீர்ப்பு இந்த பூமியில் உண்டு. ஆனால் ஆவியின்படி நடக்கிற ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் வழி தேடுகிறோம். இதைதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 5:5 வாசிப்போம். அங்கே வேதம் சொல்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அந்த நம்பிக்கை ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும் பொழுது உன் செத்த உறுப்புகளை அவர் புதிதாக்குவார். உன் செத்த நிலைமையை அவர் மாற்றுவார். செத்து கிடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உயிர்ப்பித்து உனக்கு வேண்டிய நன்மைகளை அவர் கொண்டு வருவார். அவர் நன்மை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று பெயர் பெற்றவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் 2 கொரிந்தியர் 3:7 வாசித்து பாருங்கள். இந்த புதிய உடன்படிக்கை எடுத்துக்குரியவதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை அனுதினம் உயிர்ப்பித்து உங்களை வழி நடத்துகிறார். அநேக முறையில் நாம் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். அநேக முறை நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோம். அநேக முறை நாம் பின்வாங்கி போகிறோம். இந்த நேரத்தில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடும் பொழுது, அவரை நீ கெஞ்சும் பொழுது மறுபடியும் வந்து உன்னை புதுப்பித்து உன்னை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:5-11 வசனங்களை நாம் எடுப்போமா? அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளையே சிந்திப்பார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களையே சிந்திப்பார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுடைய மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல ஜீவன் இல்லை அவனிடத்தில். அவன் செத்து போனவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானபடி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் ஆண்டவரோடு அவருடைய வார்த்தையிலும் அவரிலும் நாம் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் கேட்ட கேட்ட சேற்றுக் கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேற்றுக் கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா.
எல்லாரும் பாடுவோம். என்னை மோற்றும் இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளாமே, உம்மை வாஞ்சையோடனுள்ளத்தில் நாடி தேட செய்யோமே. இன்னும் கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே, பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே, ஜீவன் தந்த ரட்சகா. திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு ஓமை அண்டினே. இன்னும் கேட்டி சேரையலாண்டவா அவள் கொண்டே தோ வந்தே. இன்னும் கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே, பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே, ஜீவன் தந்த ரட்சகா. ரோமர் 8:26 சொல்லுகிறது, நம்முடைய பலகீனங்களிலே நம்மை தாங்குகிறவர் தான் பரிசுத்த ஆவியார். நாம் ஜெபிக்க இன்னது தேவை என்று நாம் அறியாமல் இருந்தால் நமக்காக இன்னது தேவை என்று பரிந்து பேசுகிறவர் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சன். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதே அவருடைய பிரியம். ஆமென். ஆமென். 1 யோவான் 2:1 வாசித்து பாரு. இயேசுவானவர் என்ன செய்கிறார் என்பதை அங்கு விளக்குகிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தேவனும் இயேசுவும் நமக்கு செய்கிற காரியம் இதுதான். நீ பாவம் செய்வாயால் நீ உன்னை காப்பாற்றுவதற்காக அவர் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சிந்தின ரத்தம் உனக்கு நன்மையானதை பேசுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியானவர் சாதாரணவர் அல்ல. அவர் ஆதி முதற்கொண்டு இந்த பூமியை ஆளுகை செய்தவரும் பரலோகத்தை ஆளுகை செய்தவரும் சாத்தானை தன் காலடியில் மிதித்து இருந்தவரும் அந்த தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு பாவம் செய்கிறவர்களை காப்பாற்றும்படியாய் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 12:31 வாசிப்பீர்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, முக்கியமான கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். தூஷணம் செய்வது. வாசிங்க. எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷர்களுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னார் அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாவீதை எடுத்துக்கொள்ளு. அபிஷேகம் பண்ண சவுலி மேல் நாவை போடுவதற்கு, அவன் கையை போடுவதற்கு பயந்து நடுங்கினான். கர்த்தர் அவனை வீழ்த்தி இவனை உயர்த்தினார்.
பரிசுத்தாவை நின்னார் என்று அவன் அறிந்திருந்தான். ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த ஒரு மனுஷனை தேவன் அபிஷேகம் பண்ணி சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அரண்மனையில் ராஜாவாய் ஆடும்படியாய் உட்கார வைத்து அந்த பரிசுத்தாவை இன்னார் என்று அவன் அறிந்திருந்தான். வேதத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்ப்பினால இந்த பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் தேசங்களை ஆண்டார்கள். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியினாலே உலகத்தான ராஜாவுக்கு புலப்படாதது அவர் மறைப்பொருள்களை எல்லாம் அவர் சொன்னார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவின் ஒரு சாதாரணவராய் நினைக்காது, அற்பமாய் அவரை தூஷிக்காது. அவரை தூஷித்தால் எம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு விமோசனமே கிடையாது, மன்னிப்பே கிடையாது என்று வேதம் சொல்லு. தேவகுமாரனை எவ்வளவு பேசிவிடலாம், அவரை பேசிவிட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் மேல் துணிகரமான நாவை போடுவோமானால், அபிஷேகம் பண்ணப்பட்ட இன்னொருத்தர் மேல் நாம் தீவிரமாய் எதையாவது பொய்யாய் சொல்வோமானால், தூஷிப்போமானால், உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்வார். அந்த யுத்தத்தில் நீ பிழைக்கவே முடியாது. ஜாக்கிரதையாயிரு. அப்போஸ்தலர் 5:3 வாசித்து பாரு. பொய் சொல்லுதல். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்ன அனனியா சப்ராளுடைய கதி என்ன பாருங்க. பொய் சொல்லி கர்த்தருக்குரியதை மறைத்தார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை தீர்மானித்தபடி கொடுக்காமல் அதை மறைத்தார், பொய் சொன்னார். என்ன நடந்தது? அனனியா அங்கேயே பேதுரு கேட்கும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கேட்கும் பொழுது விழுந்து மரித்தான். அவனை போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள மனைவியை கேட்கிறான் சப்ராள். அவளும் சொல்லுகிறாள் அந்த பொய்யை. முன்னால தெரியாதா என்று பேதுரு கேட்கிறான். அவளும் மறித்து அடக்கம் பண்ண. பொய் சொல்லுதல் பிரியமான எல்லாவற்றும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்ல துணியாதீர்கள். பரிசுத்த ஆவியார் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் இன்னார் என்று அறிந்திருக்கிறார். தேவனுடைய மனுஷன் மேல அவர் வரும் பொழுது, சில வேளையில் ஒரு மனுஷன் எனக்கு முன்னால் நிற்கும் பொழுது அவன் பேரை சொல்லும் பொழுது அவனுடைய காரியங்களை அவன் அந்தரங்கங்களை சொல்லுகிறேன். எப்படி சொல்லுகிறேன்? நான் என்ன ஜோசியக்காரனா, கணக்கியல் ஆராய்ச்சியாளரா? பரிசுத்த ஆவியான வரும் பொழுது அவர் நமக்கு கண்ணாடியில நம் முகத்தை பார்க்கிறது போல ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். அவர் எனக்குள் இருந்து அவர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியை எதிர்த்து நிற்கிறது. அப்போஸ்தலர் 7:51 வாசித்து பாரு. உங்கள் பிதாக்களைப் போல பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் அவர் எதிர்த்து நிற்கார். அவர் எதிர்த்து நிற்கிறவன் ஒருவனும் ஜெயித்ததில்லை. இதை நன்றாய் அறிந்து கொள்ளும். எபேசியர் 4:30 சொல்லுகிறது, அவரை துக்கப்படுத்து. அன்றையும் நீங்கள் மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சாதாரண ஆதி தேவன். ஆதியிலே உலக தோற்றத்தின் அசைவாழின அதே தேவன் தான், தேவ ஆவியானவர் தான் இன்றும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அதை இழந்த ஆதாம் ஏவாளால் வந்த கொடுமைகளை அகற்றி நமக்கு அதை கொடுத்து நம்மை அவரை போல வாழ வைக்க இயேசு வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 10:29 வாசித்து பார். இந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதான ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். அனாவசியமா எந்த ஊழியக்காரன் எந்த அவன் செய்கிற அக்கிரமத்துக்கு அவனுக்கு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அவன் செய்கிற பாவத்துக்கு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஒருவர் மீது நாவை போடாதீர். ஒருவரின் குற்றம் கண்டுபிடிக்க அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. ஒரு விசுவாசி செய்கிற தப்பை நீயும் செய்ய வேண்டும் என்று விரும்பாதே. அவர்களுக்காக ஜெபம் செய். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற பரிசுத்த ஆவி உனக்குள் இருப்பானால் இந்த காரியத்தை மட்டும்தான் நீ செய்வார். ஒரு நாளும் ஒருவரை நிந்திக்க மாட்டாய் என்று வேதம். ஏசாயா 63:10 வாசித்து பாரு. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். பார்த்தீங்களா? அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரை அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமா ஒரு மனுஷன்? மண்ணான மனுஷன் ஆவியாகிய தேவனை ஜெயிக்க முடியுமா?
இதுவரையில் உலக மாமிசம் பிசாசு அவரை ஜெயித்தது உண்டோ? அவர் ஆவியினாலே எல்லாம் ஆகும். உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார் என்று சகரியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது இன்றும் நடந்தே வருகிறது. பிரியமானவருடைய ஜாக்கிரதையாயிருப்போம், எச்சரிப்பாய் இருப்போம். நம்மை நாமே பழுதற்றவர்களாய் ஆவிக்குள்ளாய் நம்மை வழிநடத்த அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம், அவருக்கு அடிமைப்படுத்துவோம். அவரையே உங்களை எல்லாவற்றிலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் விளங்கும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த கோல்டன் ஆயிலை கொடுத்ததின் நோக்கம் நாம் சீரும் சிறப்புமாய் அவரை பிரதிபலிப்பதற்காக, அவர் இருக்கிற வண்ணமாக நீங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய பாதச்சோடுகள் தொடரும்படியாக இந்த கோல்டன் ஆயிலை நமக்கு கொடுத்த அற்பமான மனுஷன், அற்பமான இந்த மண்பாண்டத்தை நமக்கு நிரப்பி நாம் பொன்னாய் விளங்க செய்ய வேண்டும் என்று, அந்த பொன்னகரத்துக்கு நாம் ஆய்ச்சமுள்ளவர்களாய் கடந்து போக வேண்டும் என்று அவர் அப்படியே அந்த புண்ணியமான எண்ணெயை நமக்குள்ளே கொண்டு வந்தார். பிரியமானோடே, அலட்சியமாய் நினைக்க, பரிசுத்தாவில் ஒரு 2 பாஷை பேசிட்டா போதும் நினைக்க, அழுது புலம்புங்கள். எனக்கு இன்னும் அநேக பாஷைகளை கொடும், கிருபைகளை கொடும், வரங்களை கொடும், நான் உமக்காக வாழட்டும், நான் உம்மை மகிமைப்படுத்திட்டோம் என்று சொல்லி அந்த மகிமை ஆவியானவர் பாதங்களில் விழுந்து கிடங்கள். அவர் தூக்கி எடுப்பார். நீ இருக்கிற வண்ணமாக இனி இருக்க போவதில்லை. ஏமா, நீ இருக்கிற வண்ணமாக நீ இருக்க போவதில்லை. உனக்கு ஒரு பெரிய மாறுதல் உண்டாக முடியாது. இந்த பரிசுத்த ஆவியான் உன்மேல் வருவார்.
வருமதி நீ பலனடைவாய். முதலாவது வீட்டிலே சாட்சியாயிருப்பாய். உன்னை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்கு சாட்சியாயிரு, பட்டணங்களுக்கு சாட்சியாயிரு, உலகம் முடிவுபடும் கடைசி வரைக்கும் சாட்சியாயிருப்பார். அதற்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அரும்பாடுபட்டு ஆதாம் ஏவாள் இழந்ததை மறுபடியும் கொண்டு வர தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்மை உடைக்க ஒப்பு கொடுத்து அதை சம்பாதித்து நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. சாதாரணமாய் ஒரு கூலி வேலை செய்து குடும்பத்தை எப்படி வண்டி இழுத்து உடைத்து குடும்பத்தை நடத்தி சீரும் சிரமமாக பிள்ளைகளை படிக்கவை உயர்த்துகிறான ஒரு தகப்பன், அதை போல நம்முடைய சீரடைந்த வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, நாம் சீர்கட்டு போகாதபடி நம்மை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய பிள்ளைகள் என்பதை விளங்குவதற்காக அந்த பரிசுத்தாவின் அரும்பாடுபட்டு உங்களை கொண்டு வந்தார். உங்களை பொன்னாய் விளங்க செய்ய வேண்டும். அந்த பொன்னிறமான அன்னை சர்வலோகத்தின் தேவனாய் கர்த்தரிடத்தில் புறப்பட்டு வருகிறது. அது உன்னை பொன்னாய் விளங்க செய்யும். இதை உணர்வாயானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். இதை உணர்வாயானால் நீ பாக்கியவதியாய் இருப்பாய். பெரியமானவரே, ஆசரியாய் சட்டக்கட்டத்தனமாய் பரிசுத்த ஆவியானவரை அலட்சியம் செய்யாது. அவர்தான் தேவன், அவர்தான் ஆதி தேவன் என்று நாம் பாடினோம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எப்படி பரிசுத்தாவை பெற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புவது என்ன சம்பவிக்கிறது. அவரே நமக்கு சத்துருவாய் எழும்பி யுத்தம் பண்ணார். நாம் எங்கே போவோம்? நாம் எங்கே போக முடியும்? அந்த நிலைமை நமக்கு வராதபடி நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரே நோக்கி கெஞ்சுவோம். என்னை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், என்னை நீர் வழிநடத்து, என் பிள்ளைகளை வழிநடத்து, என் குடும்பத்தை வழிநடத்து. அன்று ஜலத்தின் மேல் அசைவாடினவர் இன்று என் குடும்பத்தின் மேல் அசைவாடும், என் சபை மீது அசைவாடும், என் வாழ்க்கையிலே அசைவாடும் என்று நாம் கெஞ்சுவோமானால் உங்கள் ஒழுங்கின்மையை அவர் அகற்றி வெறுமையான உங்கள் குடும்ப வாழ்க்கை அவர் சீரும் சிறப்புமாய் உயர்த்துவார். அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். என்னை மட்டும் வைத்திருக்கிறவர், அவரால் நான் பிழைக்கிறேன், உழைக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:3-4 வாசிக்க கேட்போம். கடைசியா பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின் படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மலமாக்கும் தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, நமக்கு ஒரு போராயுதம், தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். அவர் நாமம் நமக்கு ஒரு ஆயுதமாய் கொடுக்கப்பட்டது. அவருடைய வார்த்தை நமக்கு ஆயுதமாய் கொடுக்கப்பட்டது. அவருடைய பரிசுத்த ஆவியார் நமக்கு ஆயுதமாய் கொடுக்கப்பட்டது. உலக மாமிசம் பிசாசை அவர் ஜெயித்த வண்ணமாக நாமும் ஜெயிக்கும்படியாக பக்தனாகிய பவுல் சொல்கிறார். பார்த்தீர்களா, நான் மாம்சத்தை தான் இருக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி போர் செய்கிறவள் அல்ல. இன்னைக்கு மாம்சத்தின்படி போர் செய்கிறோம். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், இது ஓட்ட குடிசையா இருக்கும் பொழுது ஓடி வந்து ஆண்டு விட்டு அழுது புலம்புவேன். பல மணி நேரம் புலம்புவேன். புலம்பும் பொழுது ஆண்டவர் பரிசுத்தாவின் மேல் வருவார், என்னை திடப்படுத்தி எனக்கு சமாதானத்தை அருள்வார், என்னுடைய காரியத்தை சமாதானமாய் முடிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன சம்பவித்தாலும் நம் மாம்சத்தில் போர் செய்யக்கூடாது. நமக்கு சூழ்நிலை பார்த்தால் மாம்சத்தில் போர் செய்ய வேண்டும் என்று பிசாசு நம்மை தூண்டி விடுவான். ஆனால் ஆவியானவராலே இந்த மாம்சத்தின் கொடுமைகளை நாம் அடக்க நமக்கு பலத்த சக்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பெற்ற பிறகுதான் சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மலமாக்கும் தேவ பலனாயிருக்கிறது. இந்த தேவ பலன் நமக்கு இருக்குமானால் ஒரு நாளும் நாம் தேவனை விட்டு விலக மாட்டோம். ஒரு நாளும் பின்வாங்கி போகும். ஒரு நாளும் சபை விட்டு சபை தாண்ட மாட்டோம். ஒரு நாளும் ஊழியர்களை விட்டு ஊழியர்கள் தாண்ட மாட்டோம். ஒரு நாளும் பின்வாங்கி போகும். ஒரு நாளும் விசுவாச துரோகிகளாய் போக மாட்டோம். ஒரு நாளும் யூதாசை போன்று நாம்
தேவனை காட்டிக் கொடுக்க மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியான் ஆதி தேவனாய கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வாழ்விக்கும்படி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்தாவின் யார் என்று தெரிஞ்சிட்டீங்களா? யாரு யார் இந்த பரிசுத்தாவின்? யாரு? கோல்டன் ஆயில். கோல்டன் ஆயில் அது உங்களுக்குள்ள சுரக்குமானால் சகல சம்பத்தியும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பொன்னாய் விளங்கச் செய்வார். The Holy Spirit is a golden oil. Amen. Praise the Lord. அதை விற்று போடாதே. அது உனக்காக கொடுக்கப்பட்டது. அதை விற்று போடாதே. அதை இன்னும் உன்னை நிரப்பும்படி, இன்னும் நீ அவருக்கு பொன்னாய் விளங்கும்படி, அவரை பற்றிக் கொள்ளும்படி வகை தேடிக்கொள். நீ பிழைப்பாய். பாவம் செய்யாதே. அன்பு சகோதர சகோதரனை, பாவம் செய்யாது. பாவம் கொடியது, அது தீயது, உன்னை விழுங்க பார்க்கும். உறவின் பேரில் பாவம் செய்யாது. எந்த சூழ்நிலையும் பாவம் செய்யாது. மாம்ச இச்சை தேவனுக்கு விரோதமான பகை. Be careful. Be careful. இந்த நிலைமையில் ஆவிக்குள்ளாய் நீ உன்னை காத்துக் கொள்வாயானா ஆவியாகிய தேவன் உன்னை படிப்படியாக உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பொடி சம்பாதிக்கலாம், நமக்கு சம்பாத்தியம் போகலே, பொடி அப்படி சம்பாதி ஓடுறோம். ஆனா பரிசுத்தத்தை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு பிரியம் இல்லை. பரிசுத்தத்தை சம்பாதி. இது கொடிய காலம், கடைசி காலம். பாருங்க, ஆண்டவர் வருஷம் முதல்ல சொன்ன ப்ராபசி நடந்து கொண்டே வருகிறது. பணங்கள் அடுக்குவார்கள் என்று சொன்னார். பணங்கள் அடுக்கிக் கொண்டு வருகிறார். எங்க? ஏதோ ஒரு இன்னைக்கு பேப்பர்ல பார்த்து, ஆப்கானிஸ்தான் அடுக்கிறார். கப்பல் இறங்கினது 440 பேர், பிளேன் இறங்கினது 200 சில்லற பேர். இன்னும் தீயில இன்னும் நிறைய நடக்கும். அதில் தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியார், கோல்டன் ஆயில். அது நிறைய இருக்கணும். உங்க வண்டி நேர பரலோகத்தை நோக்கி ஓடும். அதுதான் உங்கள் உள்ளத்தில் அது ஊறிக்கொண்டு இருக்க முடியும். அது ஒரு வண்டி பெட்ரோல் இல்லைன்னா எப்படி நின்று போதும், அது இல்லைன்னா நாம அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆகினால் இந்த கோல்டன் ஆயிலை கனப்படுத்துங்க. இந்த பரிசுத்த ஆவியை கனப்படுத்துங்க. அவரை உடையவர்களாய் அவரை போலவே நீங்கள் வாழும்படியாய் இயேசுவை பின்பற்றுங்கள். நிச்சயமாக இந்த பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு இரக்கம் செய்வார். எனக்கு சொன்னதை உங்களுக்கு நான் பிரசங்கித்தேன். வீடியோ எடுப்பதற்காக அல்ல, தொடர்ந்து பரிசுத்த ஆவியை குறித்து பேச வேண்டும் என்று ஆண்டவர் என்னை உணர்த்தி கொண்டே இருந்தார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவி என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறவர், அவர் பேசுகிறவர். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உனக்கு அவர் வேணுமா அல்லது இந்த உலகம் வேண்டுமா? எது வேண்டும் அதை நீயே நியமித்துக் கொள். Our God is not a ordinary God. Our God is a supernatural person. He can do whatever he like. ஆவியானவர் சாதாரண ஒருவர் அல்ல. ஒழுங்கின்மையை அறிக்கை செய்து விட்டுவிடு. அநேகர் ஒழுங்கற்றவர்களாக இருக்கிற அந்தரங்கத்தில் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். அவரே உங்களை அள்ளி அணைத்துக் கொள்வார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறிகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றுவர் பரிசுத்த ஆவியானவர். பிசாசு உங்களை மேற்கொள்வதில்லை. எந்த பிரச்சனைகளும் உங்களை மேற்கொள்ளுவதை கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. இப்பொழுது உன் ஆத்மாவிலே விடுதலை உண்டு. உன் சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டு. விடுதலை. உன் ஆவியிலே ஒரு விடுதலை, 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 விடுதலை உண்டு. இப்பொழுது உன்னை அர்ப்பணித்து விடு. நீ செய்கிற மறைமுகமான பாவத்திலிருந்து வெளியே வா. நீ அந்தரங்கத்தில் செய்கிற பாவத்தை விட்டு வெளியே வா. வா வெளியே. கர்த்தருடைய சபையில வரும்பொழுது உணர்த்தப்படுகிறாய். பிறகு நீ போகும் வழியெல்லாம் உன் இஷ்டப்படி நடக்கிறாய். Be careful.
கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். சகோதரி உன்னை எச்சரிக்கிறார். Come out from this. அதை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரி, உன்னை பொல்லாங்கன் எப்பொழுது உன்னை ஆட்டி படைக்கிறான். அந்த பிடியிலிருந்து இப்பொழுது இயேசு உன்னை விடுவிக்கிறார். கர்த்தருடைய ஆவியான உன்னை விடுதலையாக்குகிறார். அந்த விடுதலையை நீ பெற்றுக்கொள். இனி காலம் செல்ல பரிசுத்த ஆவியானவர் I want this golden oil என்று சொல்லுங்கள். Lord, I want this golden oil. என்னை பொன்னாய் விளங்கச் செய்யும். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் என்று கெஞ்சுங்கள். உங்கள் அடைப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும். சர்வ லோகத்துக்கு தேவனாய கர்த்தரிடத்தில் வருகிற பொன்னிறமான எண்ணெய் உன்னை பொன்னாய் விளங்கச் செய்யும். அடைப்பட்ட உன் கர்ப்பத்தை திறக்கும். ஒரு குழந்தை செல்வத்தை வைத்து கடந்து போகும். Thank you Jesus. உமக்கு நன்றி, நன்றி. வாலிப பிள்ளை, நீ சொல்லுகிறாய், ஆண்டவரே என்னால் பரிசுத்தமாய் இருக்க முடியவில்லை என்று சொல்லுகிறாய். அநேக இடர்கள் எனக்கு இருக்கிறது என்று கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். அந்த விடுதலை நீ பெற்றுக்கொள். கர்த்தருடைய பரிசுத்தம் உன் மேல் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியான உன் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த விடுதலை நீ பெற்றுக்கொள். Thank you Jesus. Thank you Lord. உமக்கு நன்றி, நன்றி. God wants to transform like God image. Right now, right now, right now. இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இங்கு இறங்கிக் கொண்டிருக்கிறார். இங்கு இறங்கிக் கொண்டிருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். உன் கட்ட பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிந்து விடு. உன் மூர்க்க குணத்தை விட்டுவிடு. உன் பாவ கிரியைகளை விட்டுவிடு. அறிக்கை செய்து விட்டுவிடு. இப்பொழுது அறிக்கை செய்து விட்டுவிடு. அநேகருடைய சரீரத்தை பலகீனம் தாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பலகீன ஆவிகள் இப்பொழுது புறப்பட்டு போகிறது. இந்த பலகீன ஆவிகளை தேவன் கடிந்து கொண்டிருக்கிறார். உன் எலும்பில் உள்ள பலகீனம் நீங்குகிறது. உன் நரம்பில் உள்ள பலகீனம் நீங்குகிறது. உன் சரீரத்தில் உள்ள எல்லா நோய்களும் பறந்து ஓடுகிறது. எல்லா டயபிட்டிஸ் நோயை கொன்று வீழ்த்துவீரா. பிளட் பிரஷர் நோய்களை கடித்து சபிக்கிறேன். எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும் சுவாமி, விடுதலையாக்கும். விடுதலை, விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவனை விடுதலை பண்ணுகிறார். Receive the power right now. Receive the power right now. Receive the power. Receive the power. Power, power, power is coming upon you right now. எல்லா நுகங்களை முறிக்கும் அபிஷேகம் உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய ஆவியான உங்களை விடுதலையாக்குகிறார். அநேக பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அந்த பழக்க வழக்கங்கள் கர்த்தருடைய ஆவியான உங்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பரிசுத்த ஆவியான உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். God wants to give you more golden oil. Receive more golden oil. Receive more golden oil. Receive right now. The golden oil is coming from the throne of God. Receive more and more. Receive more and more. Receive more and more. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy God. Thank you, Holy Spirit. Thank you. Thank you, Jesus. Thank you, Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். சகல பலகீனம் நீங்கி போவதா. சகல சுகவீனம் நீங்கி போவதா. சகல சாத்தானுடைய வல்லமைகளும் முறிக்கப்படுவதா. சகல கட்டுகளும் உடைக்கப்படுவதா. சகல கண்ணிகளும் செரிக்கப்படுவதா. ஒவ்வொரு சரீரத்திலும் சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதா. உம்முடைய ஜீவனை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியான இறங்குவீராக. பூரணமாய் விடுதலையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானமிடும் போதெல்லாம் கர்த்தர் வருமுன் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய்
அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எண்ணிக்கான அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிக்க அறியாததினால் தனக்கு ஆசிரியத்திற்கு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்கள் அநேகர் கலவிலும் வியாதிகளுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அணிந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். ஆமென். கர்த்தர் அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதிக்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள்.
பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சாதாரண ஒரு மனுஷர்களாய் நாங்கள் வாழ்வதற்காக அல்ல சுவாமி, இந்த பரிசுத்த ஆவியாகிய உம்முடைய மகிமையின் ஆவியானவர் எங்களுக்குள் கொண்டு வர நீ பட்ட பாடுகளையும் உபத்திரவையும் ஆண்டவரே உம்முடைய நெருக்கங்களையும் ஒடுக்கங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் இழந்ததையெல்லாம் நீர் மறுபடியும் எங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து ஆண்டவரே பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி பரலோகத்தில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றி நாங்கள் எதை கட்டாலும் அவர் நாமத்தினால் கொடுக்க வேண்டும் என்று பிதா வேண்டிக் கொண்டபடியே இந்த மகிமையின் ஆவியானவர் எங்களுக்குள் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இந்த கோல்டன் ஆயிலை எங்களுக்கு பரலோகத்திலிருந்து கொண்டு வந்து எங்களை பொன்னாய் விளங்கும்படியாக எங்களை ஏற்படுத்தினார் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் சுவாமியை இந்த திருவன்று பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய சரிகிரத்தோடு சரிகிரமாய், உம்முடைய எலும்போடு எலும்பாய், உம்முடைய ரத்தத்தோடு ரத்தமாய் இணைக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் உம்மை பிரதிபலிக்க நிறைவான இந்த கோல்டன் நாயினால் நிரம்பி 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 எல்லா காரியத்திலும் அவர்கள் பொன்னாய் விளங்க விலையேறப்பட்டவர்களாய் சகல சம்பத்தும் ஆசீர்வாதங்களும் உடையவர்களாய் இருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக அவர்களை விருத்தி அடைய செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக லாடிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவனை அடித்து கீழே தள்ளின பொல்லாங்கனுடைய புயங்களை முறிச்சு அவனை எலும்புகளை உருவாக்கி நரம்புகளை உருவாக்கி தசைநார்களை உருவாக்கி ஆண்டவரே ஜீவனை காப்பாற்றின தேவன் அவன் சரீரத்தையும் அங்க பழுதில்லாமல் அவனை விடுதலையாக்கி பலப்படுத்திக் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். சகல மகிமையும் கனத்தின் சுதியும் சோதரனும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இன்று வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட அவர் வருகை வரைக்கும் என்னென்னைக்கும் இருப்பதாக ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோது, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோது, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தூதர்களே துதியுங்கள், தூதர் சேனையை துதியுங்கள், Praise the Lord.
இயேசு நாமம் பலே இயேசு நாமம் பலே நச்சு 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 இயேசு கலியே நச்சு 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 இயேசு கலியே நச்சு 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 இயேசு கலியே यीशु यीशु तेरा नाम यीशु नामो यीशु नाम मेरा नाम Jesus is the name Jesus is the name of our यीशु नाम मेरा नाम Hallelujah यीशु